ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு கிராமோதயாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டிலே ஆகுது அண்ட் டிலே ஆகிறதுக்கு உண்டான அந்த காரணங்கள் என்னென்ன, அண்ட் ஹால் டிக்கெட் வந்து இன்னும் ப்ராசஸே ஆகாத மாவட்டங்கள் என்ன, புதுசாக ஹால் டிக்கெட் எங்கே வந்திருக்கு, அண்டு நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடந்தது, அண்டு நேர்காணல் எங்கே நடக்க போகுது, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2026 ஜனவரி வரைக்கும் போயிருமா, 2026 தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் யார் என்னென்ன கேள்வி கேட்டிங்களோ அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராமோதயாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு கிடைச்ச லிஸ்ட்டு பிரகாரம் 28 மாவட்டங்களில் அந்த கிராமோதயாளரோட ஃபேஸ் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருப்பூர், சேலம், விருதுநகர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், வெள்ளூர், சென்னை, கோயம்புத்தூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல், பெரம்பலூர், தென்காசி, காஞ்சிபுரம், கரூர், திருநெல்வேலி, ராணிப்பேட்டை, மதுரை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி. ஸோ இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிருந்துச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா மாவட்டங்களையுமே அந்த அப்ளை பண்ணுறக்குண்டான அந்த டைம்லைன் அப்படிங்கிறது முடிஞ்சு. ஸோ இதில் பல மாவட்டங்களில் வந்து ஃபேஸ் 1 அப்படிங்கிறதுலேயே அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு நடந்துருந்துச்சு. ஒரு சில பகுதிகளில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், நேர்காணல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்து மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லைங்கிறத மென்ஷன் பண்ணி புதுசாக அந்த வயது வரம்பு தளர்வுடன் கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் அந்த ஆல்ரெடி இருந்த அந்த ஏஜ் லிமிட்டில் அப்ளை பண்ணாமல் இருந்தவங்களும் சரி, இல்லை புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட அந்த 2 or 3 இயர்ஸில் இருக்கவங்களும் சரி அப்ளை பண்ணலாங்கிறக்காக தான் அந்த ஃபேஸ் 2 15 days இப்போ நான் வாசித்த எல்லா மாவட்டங்களையும் வந்து கொடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டு அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக போயிருக்கும். சொல்ல போயிருந்தால் இன்னும் பல மாவட்டங்களில் வந்து இந்த ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வெளியிடக்கூடிய அந்த சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இது வரைக்கும் அந்த படிவமே வாங்காமல் இருந்தீங்கன்னா இது ஒரு அவேர்னஸாக கூட நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுங்க. அந்த எஸ்ஐஆர் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி ஓட் கேன்சல் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் 90% பேருக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறதா ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அண்டு 13% பேர் மட்டும்தான் ரிட்டன் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இது வரைக்கும் யாராவது அந்த படிவம் வாங்கி ஃபில் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லாமல் எங்கேயா வேலைக்கு போயிருக்க டைமில் கூட அந்த அரசு அதிகாரிகள் உங்கள் வீட்டுக்கு வந்து டீச்சரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய யாராவது கட்சிக்காரங்க இல்லைனா யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய கூட்டுறவுலையோ இல்லை இருக்கக்கூடிய விஓ ஆஃபீஸ்லையோ எங்கே வேணால் போய் கேளுங்க. அவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் பண்ணிவிடுவாங்க, யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணிடுங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக இருக்காங்க. ஏன்னா இருக்கக்கூடிய கொஞ்சம் நாட்களுக்குள்ளே இந்த படிவத்தை உங்கள்கிட்ட கொடுத்து அவங்க ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா சரி பார்க்கணும். ஸோ இப்போ பீகாரில் கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ 65 லட்சம் பேர் யாரோ வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரிலாம் இங்கே ஆகாமல் இருக்கணும், உங்கள் ஓட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து இறந்துருப்பாங்க, அவங்களோட பேர் நீக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 2-3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு அட்ரஸில் இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு அட்ரஸ்க்கு வந்திருப்பீங்க, அங்கேயும் ஓட்டிருக்கும் இங்கேயும் ஓட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கவங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்காக இதை நடத்துகிறாங்க. ஸோ இது ஜஸ்ட் நான் வந்து இது எதுக்காக சொன்னேன்னா இந்த டாபிக் வந்து எஸ்ஐஆர் நடந்துகிட்ருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஸியாக இருக்காங்க. அதனால தான் இந்த டிலே அப்படிங்கிறது ஆகுது. ஸோ ஒரு சில பகுதிகளில் ப்ராசஸே ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இது தான். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டமாக பார்க்கலாம். ஸோ ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவில் அதுக்குண்டான அப்டேட் வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா விசாரித்த வரைக்கும் சொன்னாங்க. ஸோ ஈரோட்டில் வந்து இன்னும் இல்லை. அண்ட் நாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா தெரியல. சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கமுனூரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாகப்பட்டினம், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், தாலுக்கா வச்சு சொல்லுங்கள். ஸோ திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தோம். ஸோ திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சேலமும் ஈரோடும் ஒரே ஸ்டேட்டஸ் தான். ஸோ கூடிய விரைவில் அதுக்குண்டான ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ விருதுநகரில் ஆல்ரெடி எல்லோரும் எக்ஸாம் எல்லா தாலுக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்சிருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கூடிய விரைவில் வந்து டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வழங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணும். ஏன்னா அதுக்கும் எஸ்ஐஆர் வந்து ஒரு டிலேவாக இருக்கலாம். அண்ட் திருவாரூரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த ப்ராசஸ் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் நம்ம கமாண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. உங்களுக்கும் கூடிய விரைவில் அதுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வழங்கப்படும். திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாலுக்கா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, முசிறி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பல இடம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கூடிய விரைவில் அவங்களுக்கு நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படும். அடுத்து வந்து திருப்பத்தூர், வெள்ளூர், சென்னை, இந்த மாதிரியான வெள்ளூரில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ சென்னை, கோயம்புத்தூர் ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நேர்காணல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஸோ சென்னை, விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த பகுதிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது அங்கே இருக்கீங்க
பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு செங்கல்பட்டு, நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராசஸே ஆகலை. அண்ட் ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அவங்களுக்கு வந்து 21ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து அது ஹால் டிக்கெட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க. ஸோ பெரம்பலூர், தென்காசியில் வந்து ஒரு சிலர் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. அண்ட் எக்ஸாம் தள்ளி போச்சுன்னு சொல்லிட்டு கூட நம்ம 2 or 3 days முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். ஸோ ஹால் டிக்கெட் வந்தவங்க உங்களோட தாலுக்கா எது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக், கரூரில் வந்து பார்த்திங்கன்னா 23 வந்து எக்ஸாம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, மண்மங்கலம் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அவங்க வந்து வேறு எந்த தாலுக்காவுக்கு வந்து கரூரில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பகுதிகளில் வந்து எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து இன்னும் எங்களுக்கு ஹால் டிக்கெட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாலுக்கா எப்பயுமே உங்கள் எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், நீங்கள் ஒரு ஹால் டிக்கெட் வந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணும்போது அது எந்த தாலுக்கா அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை, மதுரை, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்சு ஒரு 5 days மட்டும்தான் ஆகுது. ஸோ அவங்க கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து இந்த தாமதம் மட்டும் இல்லாமல் ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் பிரிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் வந்துடும். ஸோ திருவள்ளூரில் கும்மிடிப்பூண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 29 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் எனக்கு அப்டேட் கிடச்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட சார்ந்த அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்கனாலும் அவங்க வந்து எதனால் வந்து இந்த ரீசன் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இன்கேஸ் ஒரு ஹால் டிக்கெட்டே வழங்கப்பட்டிருந்தால் கூட வந்து உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ தேர்வு வந்து முடிஞ்சிருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் செக் பண்ணுங்கள். ஸோ கிராம ஊராட்சி செயலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பேரலாக வந்து அப்ளிகேஷன் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. செலெக்ஷன் லிஸ்ட் இனிமேல் தான் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இது எல்லாமே எஸ்ஐஆர்னால் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தகுந்த வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அண்ட் நிறையா வீடியோஸும் வந்து நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி டெய்லி பேசுகிறது, ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க எந்தெந்த மாவட்டத்தில் நடக்குது, எந்தெந்த தாலுக்காவில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போய் உங்களோட வட்டாட்சியர் அலுவலகத்தில் செக் பண்ணிங்கன்னா அவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்க, நீங்கள் எந்த மாவட்டம் எந்த தாலுக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்.